ஹாய்! இந்த வீடியோ இன்னைக்கு காலைல எடுத்ததாங்க. பாப்பா வந்து உருளைக்கிழங்க வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருந்தா. அவளுக்காக தான் அந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். அது நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அத வந்து நல்லா தோல்லாம் சீச்சிட்டு நல்லா நல்லா சுண்டு விரல விட கொஞ்சம் சின்னதாவே கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாவும் கட் பண்ணிறக்கூடாது, ரொம்ப சின்னதாவும் கட் பண்ணிறக்கூடாது. அப்ப அந்த மாரி கட் பண்ணிட்டு, அத வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மொளகாத்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா தான் நான் எடுத்திருந்தேன். உங்ககிட்ட மட்டன் மசாலா இருக்கு, இல்ல கரம் மசாலா மட்டும் தான் இருக்குனாலும் நீங்க அத மட்டும் கூட போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அத நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். கலந்து அத நல்லா கொஞ்சம் எல்லா மசாலாவுமே கலந்து வந்ததுக்கப்புறம், அந்த நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்க வந்து அதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஸ்பூன்ல தான் கலந்து விட்டேன். ஏதோ வீடியோக்காக பார்த்து கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி. அது எனக்கு புடிக்கல. அப்புறம் 2வது வந்து கடல மாவு கொட்டிட்டு கையிலேயே தருக்கு புருக்குன்னு பெனஞ்சிட்டேன். பெனஞ்சு எடுத்து வச்சுட்டு, அத பொரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, வீட்ல நல்லெண்ணெய் தான் இருந்துச்சு. அதில தான் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணி ஒண்ணொன்னா தனித்தனியா போட்டு பொரிக்கணும். மொத்தமா போட்டிங்கன்னா எல்லாமே ஒண்ணா ஒட்டிக்கும். அது ஒரு மாரி வேகாத மாரி இருக்கும். அதனால தனித்தனியா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஃபைனலா கொஞ்சமா கருவேப்பில போட்டு பொரிச்சு மேல வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்குனா பிடிக்கும். அதனால இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்க.